கர்த்தருடைய கிருபையினால தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். 10 அதிகாரம் பார்த்தோம். கடந்த வாரம் 11 அதிகாரத்துல முதல் 19 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சோம். மத்தேயு 11 அதிகாரம் தொடர்ந்து இந்த 10 12 அதிகாரம் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜரீக தன்மையில அவருடைய சீசர்கள் எப்படியாக இருக்க வேண்டும்ன்ற பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அழைப்பு, ஒரு உண்மையான சீசனுடைய அர்ப்பணிப்பு, அந்த சீசனுடைய பாடுகள், அந்த சீசனுடைய குணாதிசயம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றார். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதிகள் அவர்கள் எவ்வளவு விசுவாசத்தோடு உண்மையோடு வாழ வேண்டும்ன்ற பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கடந்த வாரம் நம்ம 1-19 பார்க்கும் பொழுது சீசன் என்பவன் அவன் சந்தேகங்களை மேற்கொண்டு வாழுகிறவன். அவனுக்கு குழப்பமும் பலவீனமும் இருந்தாலும் அதை ஜெயித்து விசுவாசத்துல அவன் மேற்கொண்டு வாழ்றவன் பார்த்தோம். 2வது அவன் பலவந்தம் பண்ணி போராடுகிறவன். அவன் மாம்சத்தோடு உலகத்தோடு ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறவன் சொல்லி பார்த்தோம். 3வது 16-19 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நிராகரிக்கிறவர்களுடைய மக்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு வளர்க்கக்கூடிய நியாய தீர்ப்பு என்ன, அவங்களுடைய குணாதிசயம் என்னன்றதை நம்ம பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு 11 அதிகாரம் 20-30 வசனம், 10 வசனம் இருக்குது. இதுல 3 அடிப்படையான காரியங்களை பார்க்கிறோம். இதுலயும் ஆண்டவர் தொடர்ச்சியா ஒரு உண்மையான சீசன்றவன் யாருன்றதான் சொல்றார். நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொன்னா எனக்கு பிரதானமா இருக்க வேண்டிய தன்மைகளும் குணாதிசயங்களும் என்ன அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். 20-24 நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த வசனங்களை சிந்திக்கலாம். மத்தேயு 11:20. அப்போது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததால் அப்பொழுது இருட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பானபரியந்தம் நிறுத்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததனால் அது இந்நாள் வரைக்கும் அழைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல 20-24 வசனம் ஒரு சீசன் என்பவன் யார் அப்படின்னு சொன்னா அவன் அனுதினமும் மனம் திரும்பி வாழ்பவன். அதான் ஆண்டவர் இங்கே பிரதானமா சொல்றார். அவர் யோவான் சானுடைய சீசர்கள் 11ஆம் அதிகாரத்துல அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். உண்மையாகவே நீங்க தான் வரணுமா, இல்லை வேற யாருக்காச்சும் வர காத்திருக்கணுமா? அப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தி நான் தான் மேசியா என்ற நிரூபணத்தை கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அந்த சீசர்களை போனதுக்கு அப்புறம் யோவான் ஸ்நானகனை குறித்து அந்த மக்கள்கிட்ட அவர் சொல்றார். யோவான் ஸ்நானகன் எவ்வளவு பெரிய சத்தியத்தை உங்களுக்கு சொன்னா, அவன் எவ்வளவு பெரிய வெளிச்சத்துல வாழ்ந்தான், எவ்வளவு பரிசுத்தமா உங்களுக்கு சாட்சியாக இருந்தான், அவன் எவ்வளவு போராடி வெற்றி கொண்டு இன்றைக்கு அந்த சத்தியத்துக்காக நிற்கிறான் அப்படின்றத சொன்னார். கடைசி அந்த பகுதியில அவர்கள் யோவான் ஸ்நானகனையும் குறை சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவையும் குறை சொல்றாங்க. யோவான் ஸ்நானகனை சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் அவன் பைத்தியம் பிடிச்சவன், அவன் வனாந்தரத்துல வாழ்றான், அவன் மக்களோட இல்லை, அவன் காட்டுத்தேனை சாப்பிட்றான், வெட்டுக்கிளியை சாப்பிட்றான், அவன் ஒட்டகமயிரை ஓட்டுறான்னு சொல்லி அவனை பரியாசம் பண்றாங்க. ஆனா இயேசு மக்களோட மக்களா, அவர் அவர்களோட புசிக்கிறவரா குடிக்கிறவராக இருக்கும் பொழுது இயேசு போஜனை பிரியன்னு சொல்றாங்க. அவர் ஆயக்காரனோட விபச்சாரனோடையும் ஐக்கியப்படுறான்னு சொல்லி கூற சொல்றாங்க. அப்ப சத்தியம் அவர்களுக்கு எந்த வகையில வெளிப்படுத்தினாலும் அவர்கள் விசுவாசிக்கிறதில்ல. அவர்கள் தொடர்ச்சியாக துணிகரமா கடவுளுடைய சத்தியத்தை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் 20வது வசனம் அது சொல்லுது. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியா. இப்ப இயேசு கலிலேயால தான் இருக்கிறார். இயேசுடைய பெரும்பாலான ஊழியம் கலிலேயால தான் செய்யப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்த மத்தேயுல 90% ஆண்டவர் கலிலேயால தான் ஊழியம் இருக்கிறார். அந்த மக்களுக்கு தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். இப்போ அவரு அந்த ஜனங்களுடைய இருதய கடினம் கிட்டத்தட்ட 2 வருடம் இயேசு அந்த மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணி ஊழியம் பண்ணி அவங்களுடைய ஜெப ஆலயத்துல பகலா உபதேசம் பண்றார். அந்த ஊர்ல அவர் செய்யாத எந்த அற்புதமும் இல்லை. குஷ்டரோகியை சுகப்படுத்துறாரு, சீமோனுடைய மாமியை சுகப்படுத்துறாரு, எபிரியனுடைய மகளை சுகப்படுத்துறாரு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, எல்லா வல்லமையான செயல்களையும் காட்டிட்டார்.
அந்த ஜனம் நிராகரிக்க முடியாதபடிக்கு அவருடைய தெய்வீகம், அவருடைய பரிசுத்தம், அவரது மேசியாவினுடைய தன்மை எல்லாத்தையும் காட்டிட்டார். ஆனா என்ன செஞ்சாலும் கூட்டம் வருது, கூட்டம் அற்புதங்களை வியந்து பார்க்குது, கூட்டம் எல்லாத்தையும் நல்லா செஞ்சாருன்னு சொல்லுது, கூட்டம் இவ்வளவு போல அற்புதம் செய்யறத யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்லுது, இந்த கிரியைகள் மகத்துவமா இருக்குன்னு சொல்லுது. ஆனா அந்த கூட்டம் வெறுமனே பின்னாடி வர்ற கூட்டமாக தான் இருக்குது, வெறுமனே புகழ் செய்யற கூட்டமாக தான் இருக்குது, பாராட்டுற கூட்டமாக தான் இருக்குது ஒழிய அந்த கூட்டம் மனம் திரும்புறதுக்கு ஏதுவான எதையும் செய்யலை. அவர் ஏன் அவ்வளவு கத்தி அந்த ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்றார்? இரவு பகல் அந்த ஜனங்களுக்கு உபவாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஜனங்களுடைய பட்டணத்துல எல்லாருக்கும் அவர் அடையாளங்களை, அற்புதங்களையும், சுகத்தையும் கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், கடவுளுடைய வெளிப்பாடு எப்ப மனிதனுக்கு வருதோ அந்த வெளிப்பாடு ஒரே ஒரு காரணத்துக்காண்டிதான் வருது, அது மனம் திரும்புன்றதுக்காக தான் வருது. ஏதேன்ல பாவம் செஞ்சு அத்தி மரத்துல ஒளிஞ்சிருந்த ஆதாம கடவுளையே சந்திக்கணும். இருந்து போன ஆதாம கடவுள் சந்தித்து எங்கே இருக்கிறான்னு ஏன் கேட்கணும்? ஒரே ஒரு காரணம் தான், அவன் மனம் திரும்பணும். முழு உலகமும் சீரழிஞ்ச பொழுது கடவுள் நோவாவை ஏன் சந்திக்கணும்? நோவாக்கு ஏன் கடவுள் கிருபையை கொடுக்கணும்? மனம் திரும்பணுன்றதுக்காக தான். ஆபிரகாம் விக்கிரக வழிபாட்டில் இருக்கிறவனை கடவுள் ஏன் அழைக்கணும்? கடவுள் தனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவனுக்கு என்ன சொல்ல வரார்? அவனுடைய சந்ததி புறஜாதிகளை விட்டு வெளியாகி மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் மோசையின் மூலமா அவர்கள் பார்வோன்ல எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது ஏன் அந்த கடவுளுக்கு, அந்த ஜனங்களை கடவுள் தன்னை வெளிப்படுத்தணும்? அந்த ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை ஏன் காட்டணும்? எகிப்துல 10 வாதைகளை செய்து வனாந்தரத்துல 40 வருடம் அக்கினி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து, காடையை கொடுத்து, கண்மலையில தண்ணீரை வர வச்சு இவ்வளவு செய்ய அந்த ஜனங்களுக்கு கடவுள் செய்யணும்? அவங்க மனம் திரும்பணுன்றதுக்காக தான். தீர்க்கதரிசிகளை ஏன் கடவுள் ஏற்படுத்துறார்? ஒரே ஒரு விஷயம், அவங்க மனம் திரும்பணுன்றதுக்காக தான். ஆசாரியர்கள் ஏன் ஏற்படுத்தப்படுறாங்க? அந்த ஜனங்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்வதற்காக தான். ராஜாக்கள் ஏன் ஏற்படுத்தப்படுகிறார்கள்? நீதியுள்ள செங்கோல் அவர்களுக்குள்ளாக ஆட்சி செய்யப்படுகிறது மனம் திரும்புவதற்காக தான். யோவான்ஸ்நானன் ஏன் அனுப்பப்படுகிறான்? மனம் திரும்புன்னு சொல்றதுக்காக தான் அனுப்பப்படுகிறான். இப்ப இயேசு வந்து அங்க அவர்களுக்கு என்ன சொல்றாரு? மனம் திரும்புன்னு சொல்லதான் சொல்றாரு. அப்ப அந்த பட்டணங்கள் என்ன செஞ்சாலும், என்ன அனுப்புனாலும், எவ்வளவு வெளிப்படுத்தினாலும் அவன் எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, குஷ்டரோகியை சுகமாக்கிட்டாரு, செத்து போனவங்களோட எழுப்பிட்டாரு. அவருடைய உபதேசம் யாருமே பேசினதில்லை, ஒருத்தனும் ஒரு காலம் பேசாத உபதேசத்தை சொல்றாரு. கிருபை பொருந்திய வார்த்தைகள் அவருடைய நாவல இருந்து வருது, எல்லாம் சொல்றான். ஆனா அந்த வெளிப்பாட்டு அவன் வாழ்க்கை என்ன பாதிச்சது? அந்த வெளிப்பாடு அவனுக்கு என்ன மனம் திரும்புதலை கொடுத்துச்சு? வாழ்க்கை எப்படி கடவுளுக்கு நேரா ஒப்புறது? ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சபெல்லாம் அதான கூட்டம். இன்னைக்கு சபெல்லாம் போய் என்ன பண்றான்? வியந்து பார்க்கறான். ஆவியின் அபிஷேகம் வேணுன்றான், ஆவியானவரால் அந்நிய பாஷை பேசணுன்றான், வாக்கு தத்தங்களை சொல்லிட்டு இருக்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான். உன் குடும்பத்துல இப்படி, அடுத்த வருஷம் உனக்கு என்ன நடக்க போகுது, இதை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். சபை இன்னைக்கு இயேசுவை ஒரு பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருக்குது. இயேசுவை ஒரு காட்சி பொருளாக வச்சு விளையாண்டுட்டு இருக்குது. இயேசு கொடுக்கறத வச்சு மேன்மை பாராட்டு இருக்குது. இயேசுவால சுகத்தை பெற ஆசைப்படுது, இயேசுவால வாழ்க்கை உயர்வு ஆசைப்படுது, இயேசுவால வியாதி போக ஆசைப்படுது, இயேசுவால குடும்ப பிரச்சனை போக ஆசைப்படுது, இயேசுவுக்காக சாட்சி சொல்ல ஆசைப்படுது, இயேசுவை அது பண்ணார் இது பண்ணாருன்னு சொல்ல ஆசைப்படுது. இயேசு எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் அந்த சபை சொல்றதில்ல. எந்த சபையில நீங்க மனம் திரும்புதல்? திண்டுக்கல்ல இருக்கிற பல சபைக்கு நீங்க போனா என்ன செய்தி? ஒரே ஒரு செய்தி, ஆசீர்வாதம் மட்டும்தான். ஒரே ஒரு செய்தி, செழிப்பு மட்டும்தான். ஒரே ஒரு செய்தி, வெற்றியுள்ள வாழ்க்கை மட்டும்தான். ஆனா இயேசு அதை கண்டிக்கிறார். அவர் ஒவ்வொரு முறையும் உபதேசம் பண்ணி அவர்கள் கண்டித்தார். இப்போ அவர் டயர்ட் ஆயிட்டார், அவர் சோர்ந்து போயிட்டார். கிருபையின் தேவன், பொறுமையின் தேவன், இயேசுவை போல ஒரு பொறுமைசாலியை பார்க்க முடியுமா? இயேசுவை போல ஒரு கிருபையின் தேவனை பார்க்க முடியுமா? இயேசுவை போல பாவியை நேசிக்கிற ஒருத்தரை பார்க்க முடியுமா? இயேசுவே ஒரு ஒரு பாவியின் இடத்துல பொறுமை இழந்தாருன்னு சொன்னா இனி யாரு பொறுமையா அவனுக்கு சொல்றது? அந்த அவருடைய சொந்த பட்டணங்கள் அதான் சொல்ல, அவருடைய பலத்த செய்கள் என்ன, வல்லமையான கடவுளுடைய வெளிப்பாடு தான். அவருடைய உபதேசம், அவருடைய பிரசங்கம், அவருடைய சாட்சி, இது எல்லாம் தான் பலத்த செய்கள், கடவுளுடைய பலமான வெளிப்பாடு. எந்த விதமான சந்தேகம் இல்லாம உறுதியான கடவுளுடைய செயல். இதெல்லாம் பார்த்தவன்
அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணம் மனம் திரும்பாம போனபடியினால அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் திட்ட ஆரம்பிக்கிறார், அவர் கோபப்பட ஆரம்பிக்கிறார். ஏன் கோபப்படுறான்ற பின்பகுதி நமக்கு அங்க சொல்லுது. இயேசு வெறுமனே அன்பான தேவன், இயேசு ஒருவனே சமாதானத்தின் தேவன், இயேசு ஒருவரே ஆறுதலின் தேவன்லாம் பார்க்குறான். ஆனால் இயேசு கடிந்து கொள்ளுகிற தேவன், இயேசு காயப்படுத்துகிற தேவன், இயேசு கோபப்படுகிற தேவன், இயேசு நீதி செய்கிற தேவன். அதையும் தான் வேதம் நமக்கு இங்க சொல்லுகிறார். கடிந்து கொள்ள தொடங்கினார். எப்படி கடிந்து கொள்கிறார்? கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட செயல்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி மனம் திரும்பியிருப்பார். கோராசின் கலிலேயாவினுடைய முதன்மையான ஒரு பட்டணம். புதிய ஏற்பாடு பெருசா அதை சொல்லனாலும் இயேசுவினுடைய ஊழியர்களை பெரும்பாலும் அந்த பட்டணம் கண்டிருக்கு. அவருடைய பல அற்புதங்களை பார்த்துருக்கு. பெத்சாயிதா தான் அந்த சீசர்களுடைய பெரும்பாலான பட்டணம். பெத்சாயிதா பேதுருவுடைய ஊரு, அந்திரேயாவுடைய ஊரு, யாக்கோபு யோவானுடைய ஊரு, பிலிப்புடைய ஊரு, மத்தேயுடைய ஊரு, நாத்தான்வேலுடைய ஊரு. பல சீசர்கள் அங்க இருந்தா வர்றான். அந்த சீசர்கள் மத்தியில் அவர் எவ்வளவு அடையாளங்களை உபதேசங்களை செய்திருக்கிறார். எல்லாத்தையும் ஐயோன்றார். ஏசு அந்த மக்களை பார்த்து கதறார். ஐயோ, உனக்கு வரக்கூடிய ஆபத்து, உனக்கு வரக்கூடிய தண்டனை எவ்வளவு பெருசு, எவ்வளவு வெளிப்பாடை பெற்றிருக்கிற, எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிற, எவ்வளவு சத்தியங்களை பெற்றிருக்கிற, உனக்கு வரக்கூடிய அழிவு ரொம்ப ஆபத்தானது அப்படின்றார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலத்தை செய்க தீருவிலும் சீதோனிலும். சீதோன் ஒரு புறஜாதி பட்டணம். பழைய ஏற்பாடு நமக்கு ஏசாயா 23, எசேக்கியேல் 27, 28 இதெல்லாம் வீட்டில் போய் உட்கார்ந்து வாசிங்க, நோட் பண்ணுங்க முதல்ல. அதெல்லாம் இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? தீருவும் சீதோனும் தீவுகள், கடற்கரை அருகான பெரிய பட்டணம், துறைமுக பட்டணம், செல்வ செழிப்புள்ள ஒரு பட்டணம். தீருவும் சீதோனும் வர்த்தகம் அதிகம் உள்ள பட்டணம், அதிகாரம் அதிகம் உள்ள பட்டணம். ஆனா அது விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம், அது பொருளாசையான பட்டணம், விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம். ஒரு யூதன் மிக அருவருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தீரு சீதோன் தான். ஒரு யூதன் எந்த பட்டணம் ரொம்ப நியாய தீர்ப்பு நாள்ல அதிகமா தண்டிக்கப்படும் நினைக்கிறான்னு சொன்னா தீரு சீதோனை போல ஒரு பெரிய தண்டனை யாருக்கு இந்த உலகத்துக்கு வராது. ஏன்னா அவனுக்கு பக்கத்து ஊர் கலிலேயாவுக்கு மேற்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புறஜாதி பட்டணம். அப்ப அந்த பட்டணம் பயங்கர மோசமா அழிய போது நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் செய்யக்கூடிய வெளியரங்கமான விபச்சாரம், பொருளாசை, திருட்டு, கொலை, விக்கிரக வழிபாட்டுக்கு தேவன் இந்த பட்டணத்தை ஒண்ணு இல்லாம ஆக்க போறார். ஏசு இங்க சொல்றாரு, தீரு சீதோனை குறிச்சு நீ புலம்பாத. தீரு சீதோன்ல உனக்கு வெளிப்படுத்த இந்த வெளிப்பாடு, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உபதேசம், உனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய இந்த வல்லமை அந்த விக்கிரக வழிபாடு உள்ள பட்டணங்களை வெளிப்படுத்துன்னு சொன்னா அது இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கு. அது இன்னைக்கு ரெட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பான். நியாய தீர்ப்பு நாள்ல 22 உனக்கு நேர்றதை பார்க்கணும், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேர்றது லகுவா இருக்கும். அவர்களுடைய தற்காலத்தை பார்க்கல, அவர்களுடைய முடிவை அவர் பார்க்கிறார். நீ கடினமா வாழக்கூடிய வாழ்க்கை, நீ தொடர்ந்து இந்த அடையாளங்களை, அற்புதங்களையும், கடவுள் வெளிப்படுத்துவத வெளிப்பாடுகளையும் நிராகரிக்கும் பொழுது நியாய தீர்ப்பு நாள் உனக்கு ரொம்ப ஆபத்தான. கடவுள் வாழ்க்கையினுடைய முடிவை நிதர்சனமா சங்கரிக்க போறார். அது தீரு சீதோனை விட மோசமா இருக்கும். உனக்கு வரக்கூடிய தண்டனை தீரு சீதோனுடைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு இலகுவான ஒரு தண்டனை தான் வரும்ன்றத தேவன் அவர்களுக்கு அங்க சொல்லலாம். இப்ப இயேசு அவருடைய பலத்த செய்திகள் அந்த ஜனங்களுக்கு ஏன் வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா அவர்கள் இயேசு விசுவாசிக்கிறதுக்கு தான் சொல்லப்படுகிறார். யோவான் 12:37 ஆசிரியர், யோவான் சுவிசேஷம் 12:37. எவ்வளவு அற்புதம் பண்ணாலும் விசுவாசம் வராது. அற்புதம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. சரீர சுகம் ஒரு மனிதனுக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுக்காது. அற்புத அடையாளங்கள் விசுவாசத்தை ரட்சிப்பை கொடுக்காது. இயேசுவே அவ்வளவு அற்புதம் பண்ணி அந்த ஊர்ல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறன்னு சொல்லி அவர் அங்க சொல்றார். யோவான் 21 அதிகாரம் 20 அதிகாரம் 30-31. யோவான் 20:30-31 வாசிங்க.
இந்த புத்தகத்தில் எழுதிய வேறு அநேக அர்த்தங்களையும் இயேசு தமது சீடருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்துல எழுதாத அநேக அற்புதங்களை அவர் செஞ்சார். ஏன் அந்த அற்புதத்தை செஞ்சாருக்கு அடுத்த காரணம் சொல்றாங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ விசுவாசிக்கிறதற்காகவும், விசுவாசித்து நித்திய ஜீவனை பெறுவதற்காக தான் அவர் அற்புதம் பண்ணார். அற்புத அடையாளங்கிறது ஜனங்கள் நித்திய ஜீவனை அடையவும் மனம் திரும்பி அவரை விசுவாசிப்பதற்கு தான் அற்புத அடையாளம். முழு பழைய ஏற்பாட்டிலையும் அதுக்கு தான். முழு பழைய ஏற்பாட்டிலையும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர கடவுள் அற்புதங்களை வெளிப்பாடுகளையும் கொடுப்பது ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக. ஆனா அந்த ஜனங்கள் மனம் திரும்பல. அந்த அற்புதங்கள் மூலமா ஜனங்களிடத்துல அவர் பாராட்ட தேடல. அற்புத அடையாளங்கள் மூலமா ஜனங்களிடத்துல புகழ தேடல. அற்புத அடையாளங்கள் மூலமா அவர் மனம் திரும்புதலை மட்டும்தான் அவர் தேடினார். ஆனா அவர்கள் அதற்கு செவி கொடுக்காம போனார். முதலாவது இந்த பகுதி என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, ஒரு உண்மையான சீசன் என்பவன் அவன் கிறிஸ்துவினுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுப்பவன். இயேசு கடிந்து கொள்ளும் பொழுது மனம் திரும்புறவன். இயேசு பாவத்தை எச்சரிக்கும் பொழுது தன்னை சீர்படுத்துகிறவன். இயேசு சத்தியத்தின் போது குறைகளை சொல்லும் பொழுது, பலவீனங்களை சொல்லும் பொழுது, துன்மார்க்கமான வாழ்க்கையை சொல்லும் பொழுது, அவர் ஐயோன்னு கதறும் பொழுது அவன் இருதயத்தை உடைச்சு மனம் திரும்ப ஆயத்தமாகிறவன். கடவுள் உங்க வாழ்க்கையில பல இடங்கள் உங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டிட்டே இருக்கிறார். இன்னைக்கும் கூட பராமரிப்பு நிமித்தமா மறுபடியும் இந்த சத்தியத்தை நம்ம சிந்திக்கணும். வெள்ளிக்கிழமை பைபிள் சொல்லி நம்ம மனம் திரும்புவதனுடைய முக்கியத்துவத்தை தான் பார்த்தோம். இன்னைக்கு இந்த பகுதி யதார்த்தமா மனம் திரும்புவதனுடைய அவசியத்தை நமக்கு சொல்லுது. இயேசு கிறிஸ்து அநேக வேலையில உண்மையாகவே உங்களுக்கு மீட்பு கொடுத்திருந்தான்னு சொன்னா உங்க வாழ்க்கையில அநேக பாவங்களையும் மனம் திரும்பாத காரியங்களையும் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். உங்க இருதயத்தினுடைய மோசம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எந்த பாவத்துல சிக்கி கொண்டிருக்கீங்கன்றத உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஒரு பாவம் இருக்கும் பொழுது இயேசு அதை குறித்து ஐயோ சொல்றாரு. இயேசு அதை கடிஞ்சு கொள்ள சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு செவியை நீங்க விளக்குனீங்கன்னு சொன்னா அது ரொம்ப ஆபத்தானது. அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்க மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்காம, ஆமா நான் உண்மையாகவே பாவி, உண்மையாவே நான் தப்பு செஞ்சுட்டேன், உண்மையாகவே என்னை திருந்த வேண்டிய காலம் இருக்கு, கடவுள் என்னை தொடர்ந்து எச்சரிக்கிறார், அதுல இருந்து மனம் திரும்பணுன்ற சிந்தனைக்குள்ளாக வரலன்னா நீங்க சீசனா இருக்க முடியாது. ஒரு சீசன் என்பவன் கடிந்து கொள்ளுதலை கேட்டு அதற்கு தன்னை மனம் திரும்புதலுக்கு எதுவாக ஒப்பு கொடுக்கிறவர். இந்த பக்கத்து 2வது அங்க அவர் சொல்றாரு, நியாய தீர்ப்புனால உனக்கு நேர்கிறத, அதாவது உங்களில் செய்யப்பட்ட பலத்து செய்கள் தீருவிலும் சீரோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியம், உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அங்க நான் கொடுத்துருக்கலாமே. உனக்கு நான் சொன்னதுக்கு கல்லுக்கு போய் சொல்லிருக்கலாமே. உனக்கு நான் சொன்னதுக்கு ஒரு புறஜாதிகளுக்கு நான் சொல்லிருக்கலாமே. அவன் மனம் திரும்பி இருப்பானே. அப்படின்னா ஒரு வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்தலன்னு சொல்லி சொல்றார். வாய்ப்பை நீ நிராகரிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றார். உன் எச்சரிப்பை நீ கடந்து போயிடுன்னு சொல்லி சொல்றார். நீ எச்சரிப்புக்கு செவி கொடுக்காத ஒரு மிருகமாக வெறிப்பிடித்த மனிதனாக இருக்கிறன்னு சொல்லி அவர் சொன்னார். சீசன் என்றுமே ஆவிக்குரிய சாக்கியங்களுக்கு பொறுப்புணர்வோடு வாழ்கிறார். ஏசுங்க பொறுப்பு எதிர்பார்க்கிறார். உன்கிட்ட எவ்வளவு நான் பேசியிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறேன், எவ்வளவு வெளிப்படுத்தியும் நீயே மனம் திரும்பாம இருக்கிற, நீ மனம் திரும்பணுன்ற பொறுப்பு உணர்வை அவர்களுக்கு பிரதானமா சொல்றார். கடவுள் உங்களுக்கு அநேக சத்தியங்களை போதிக்கிறார். கடவுள் உங்களுக்கு அநேக பொறுப்புகளை கொடுக்கிறார். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில அநேக சாக்கியங்களை கொடுக்கிறார். நீங்க கடவுளுக்காக வாழ்வதற்கான எல்லா கதவுகளையும் திறந்து கொடுக்கிறார். உங்க ஆவிக்குரிய கண்ணை கொடுக்கிறார். உங்க பரிசுத்தம் அடைவதற்கான அநேக வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனா அதுக்கு பொறுப்புள்ளவர்களா இருக்கிறீங்களா? கடவுள் ஏற்படுத்த குடும்பம், கடவுள் ஏற்படுத்திய சபை, கடவுள் ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள், வேத புத்தகம், கடவுள் நிறைய விஷயங்கள் அவர் பக்கம் திரும்புவதற்கான அநேக வாய்ப்பை கொடுக்கிறார். அவரோடு உறவு கொள்றவும் அவரிடத்துல மனம் திரும்புவதற்கும் பல வாய்ப்புகள் உங்க தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா நீங்க உங்க பொறுப்பை சரியா செய்றீங்களா? உங்க உலக வேலையை சரியா செய்வீங்க, உலகத்தினுடைய உங்க பொறுப்பை செய்யறதுக்கு தீவிரமா இருப்பீங்க. ஆனா உங்க ஆத்மாவினுடைய பொறுப்பு செய்யறதுக்கு நீங்க உண்மையாகவே அர்ப்பணிப்போட இருக்கீங்க. நீங்க தான் கேட்கணும். உங்க ஆத்மால உண்மையாகவே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய சிலாக்கியங்களுக்கு பொறுப்புள்ள மக்களா வாழ்வீங்களா? வாழன்னு சொன்னா கட்டாயம் இயேசு கிறிஸ்து நியாயத்திற்பனால கேட்பா.
இன்னைக்கு உங்களிடத்துல கேட்க, இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா உங்களிடத்துல கேட்கிறார், நீ பொறுப்பட்டு இருக்கிறன்னு சொல்றார். நீ உண்மையாகவே ஆத்மா குறிச்சு அக்கறையற்று இருக்கிறன்னு சொல்லி சொல்றார். உண்மையாகவே நீ மனம் திறந்தல தள்ளி போறன்னு சொல்லி சொல்றார். உன் இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கன்னு சொல்றார். உன் சாக்கியங்களை அந்த தாழ்வு கொடுத்தவன் எப்படி மண்ணில் போட்டு புதைச்சு வச்சிருக்கிறான். ஆனா அப்படி உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நீ மூடி வச்சுட்டு எத்தனை பேருக்கு அறிந்த சத்தியத்தை சொல்றீங்க? எத்தனை பேருக்கு கடவுளை குறித்து பேசுறீங்க? எத்தனை நேரம் வேதத்தோட செலவு பண்றீங்க? எத்தனை நேரம் பரிசுத்தம் அடைகிறீங்க? எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க? எவ்வளவு வருஷம் சத்தியத்தை கேட்குறீங்க? எவ்வளவு வருஷம் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில எச்சரிப்பை கொடுக்குறா? எவ்வளவு மாதம் கடவுள் உங்களிடத்துல ஒப்புரவாக சொல்றார்? இருதய கடினத்தோடு வாழ்ந்தோம்னு சொன்னா ரொம்ப ஆபத்து. இயேசு அன்போட பாரத்தோட ஐயோ அவர்களுக்கு வரக்கூடிய அழிவை நினைச்சு கதறி அங்க சொல்றான். மூணாவது, ஒரு சீசன் அவன் அனுதினமும் மனம் திரும்பி வாழ்றான்னு சொன்னா அவன் சுய பெருமையை குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறான். அதனாலதான் அவரு வெறுமனே கோராசினே பெத்சாயிதாவை மாத்திர சொல்லல, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவார். கப்பர் நகும் இயேசு வளர்ந்த ஊரு. கப்பர் நகும் ஒரு பெரிய கடற்கரை துறைமுகம், கலிலேயாவினுடைய முக்கிய நகரம், தலைநகரம் போல. கப்பர் நகும்ல அநேக வியாபாரங்கள் நடைபெறக்கூடியவரோட கப்பர் நகும் மற்ற எல்லா நிலங்களை விட கொஞ்சம் கடற்கரையை விட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது. அதனாலதான் சொல்றாரு, எனக்கு வெள்ளம் வராது, எனக்கு ஆபத்து வராது, நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன்னு இந்த மக்கள் நினைச்சிட்டு இருந்தான். நான் நல்ல உயர்ந்தமான ஒரு மலையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் சொல்றாரு, நீ வான பரியந்த உயர்த்தப்பட்டாலும் நீ பாதாளத்துல தாழ்த்தப்படுவ. இது வெறுமனே அந்த நிலத்தை மாத்திரம் சொல்ல, அவங்களுடைய இருதயம். அந்த மக்கள் ஒரு பெருமை பிடிச்ச ஒரு ஜனம். நாங்க யூதன், நாங்க ஆபிரகாமோட பிள்ளை, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, நாங்க பரிசுத்த தேவ ஜனம், நாங்க எல்லாரையும் விட பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம், எங்களுக்கு ஜபாலயம் இருக்குது, எங்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்குதுன்னு சொல்லி சுயப்பெருமையில் இருக்கிறான். மனிதர்கள் மனம் திரும்பாததுக்கான அடிப்படையான காரணம் அவர்கள் பெருமையில் இருக்கிறார். என்னால முடியும், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, நான் சரியா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், என் வழி எனக்கு பிடிச்சமா இருக்குது, நான் உண்மையா இருக்கிறேன், நானும் கடவுளும் நல்லா இருக்கிறோம். ரொம்ப ஆபத்தான குணாதிசயம் அதுதான். மனுஷன் எப்பயுமே தான் வீழ்ந்த நிலையை, தான் ஒருமுண்ட இருதயத்தை உணரலன்னு சொன்னா அவன் அழிவுல இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு சீசன் எப்பொழுதும் அவன் பெருமை வர்றது ஒண்ணும் கிடையாது. அவன் வாழ்க்கையில எப்பயுமே பலவீனங்களும் பாவங்களும் மாத்திரம்தான் இருக்கு. சுய பெருமையில இருக்கிறவன் மனம் திரும்ப மாட்டான். நான் உயர்வா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன்னு எப்பயுமே மனம் திரும்ப மாட்டான். கப்பர் நகும் அப்படிதான் இருக்கு. நீ தாழ்த்தப்படுவ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும். சோதம் எப்படிப்பட்ட ஊரு? சோதம் ஒரு ஆண் புரட்சி ஊரு. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் வானத்திலிருந்து தீய கந்தகத்தை அனுப்பி சுட்டரிச்ச ஒரு ஊரு. இன்னைக்கு சோதம் குமாராக இருக்கிற இடம் அடையாளம் தெரியாம போன ஒரு ஊரு, கடவுளுடைய உக்குற பாவம் நிறைஞ்ச ஊரு. அந்த ஊரோட ஒப்பிட்டு சொல்றாரு, உனக்கு வெளிப்படுத்தினது சோதம் குமாராக்கு வெளிப்படுத்துறதுன்னா அவன் இந்நாள் வரைக்கும் அழிக்கப்படாம கலந்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு யூதன் அருவருக்கக்கூடிய சோதம் கூட மனம் திரும்பும், ஆனா நீ மனம் திரும்பாதவனாக இருக்கிற அப்படின்றத சொல்றது அவர் சொல்றாரு. 24 ஃபைனலா சொல்றாரு, நியாய தீர்ப்புனால உனக்கு நேடுறது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி சொல்றாரு. நீ இன்னைக்கு மனம் திரும்புதுன்னு சொன்னா உன் நித்தியம் ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு நீ மனம் திரும்புதுன்னு சொன்னா நியாய தீர்ப்பு நாள் உனக்கு இருக்குது, நியாய தீர்ப்பு நாள் உனக்கு இருக்குது வேதனை. இந்த கோராசினும் பெத்சாயிதாவும் கப்பர் நகமும் இப்ப நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப துறைமுக வணிகத்துல இருக்கிறோம், இப்ப பணம் இருக்குது, இப்போ நிம்மதி இருக்குது, இப்போ ஆறுதல் இருக்குது, இப்போ ஆரோக்கியம் இருக்குது, இப்ப செல்வம் இருக்குது, செழிப்பு இருக்குது, இப்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஏசு அநேக அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டு இருக்கிறார், அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், மனம் திரும்ப வேண்டிய அவசியம் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் உனக்கு நித்தியமான அழிவு இருக்கிறத குறித்து நீ மறந்துடாத. நியாய தீர்ப்புனால உனக்கு வரக்கூடிய அழிவு, இன்னைக்கு நீ மனம் திரும்பாம கடினமா இருக்கிறதுக்கான விளைவுகளை நீ அன்னைக்கு அறுப்ப. இன்னைக்கு உனக்கு அழிவு வரல, இன்னைக்கு உன் பாவத்துக்கு தண்டனை வரல, இன்னைக்கு நீ சுதந்திரமா பாவம் செய்யற, இன்னைக்கு நீ நினைச்சபடி உன் வாழ்க்கையை வாழ்ற, நினைச்சபடி உன் மாம்சத்துக்கு பிரிவு சந்தோஷத்தை நீ செய்து கொண்டு இருக்கிற. ஆனா ஒரு காலம் வரும், அன்னைக்கு கடவுள் இது எல்லாத்தையும் மாத்தி போடுவார். நீ யார மோசம், யார துன்மார்க்கம், எது அக்கிரமமான பாவம், யாருக்கு அதிக தண்டனை நினைக்கிறியோ
அவனுக்கு அது லகுவா இருக்கும், உனக்கு அதிக வேதனை இருக்கும். ஆண்டவர் எருசலேமை சொன்னார், எருசலேம் பாவத்துல இருக்குது, எருசலேம் அழியலன்னு சொன்னா, எருசலேம் மனம் திரும்புன்னு சொன்னா அது பாபிலோன்ல அழிக்கப்படும் சொல்லி சொன்னார். யூதா கோத்திரம் மனம் திரும்புன்னு சொன்னா பாபிலோன் ராஜா சுட்டரிப்பான்றார். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது எப்படி தேவாலயம் இருக்குது, கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, ராஜா இருக்கிற, நாங்க எப்படி அழிக்கப்பட முடியும்னு நினைச்சான். கடவுள் பாபிலோன் ராஜாவை கொண்டு வந்து எருசலேமை தரைமட்டமாகினார். எந்த ஆலயத்தை பெருமை பாட்டினாலும் அதுல ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இல்லை. எந்த ஊர் மகிமை நினைச்சாலும் அந்த ஊர் சுடுகாடா இருந்துச்சு, எலும்புகளின் பிரேதமா இருந்துச்சு. கடவுளுடைய நியாயத்திற்கு ஆபத்து. அன்புள்ள கிருபையுள்ள நேசத்துக்குரிய இயேசு கிறிஸ்துவே ஐயோன்னு சொல்ற அளவுக்கு நரகம் இருக்குது. இயேசுவே அந்த மக்களுடைய நிலையை பார்த்து கதறார், ஐயோ உனக்கு என்ன வரப்போகுது பாத்தியா, உனக்கு வரக்கூடிய ஆக்கினை எவ்வளவோ பெருசு பாத்தியான்னு சொல்லி அவர் அழுகிறார். மனம் திரும்ப போகணும்னு சொன்னா நமக்கு இதே கூக்குரலும் நம்முடைய வாக்கு இதே சிரிப்ப கடவுள் கொடுக்கிறார். முதலாவது பார்க்கிற ஒரு சீசன் என்பவன் அவர் அனுதினமும் மனம் திரும்பி வாழ்றவன், பாவத்தை உணர்றவன், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன், பொறுப்புகளை சரியா செய்யறவன், சுய பெருமையில ஜாக்கிரதையா இருக்கிறவன், நித்திய அழிவை குறித்து யோசிக்கிறவன். நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமுதாயம், நம்முடைய நண்பர்கள் அவர்களுடைய நித்திய அழிவை குறித்து யோசிக்கணும். நம்ம எல்லாம் அவங்க தற்காலத்தில் நல்லா இருக்கிறான், நல்ல வசதியா இருக்கிறான், நல்ல வீட்டில் இருக்கிறான், நல்ல குடும்பத்தில் இருக்கிறான்னு பார்க்குறோம். அவன் நித்தியத்துல கதறுதல் அவனை பார்க்குறப்ப அவன் காதுல ஒழிக்கணும். உன் மனைவி, பிள்ளை, சகோதர சகோதரிகள் நரகத்துல போய் எவ்வளவு கதறுவான். அன்னைக்கு இந்த சத்தியத்தை எனக்கு நீ சொல்லாம விட்டுடையே, இந்த இயேசுவை எனக்கு நீ சொல்லாம விட்டுடையே, இந்த இயேசுவினுடைய மகத்துவமா ரட்சிப்பு எனக்கு சொல்லாம விட்டேன், அந்த கதரை ஆகுவான். அன்னைக்கு அவனுடைய ஆத்மாவுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனுடைய கதறுதலுக்கு என்ன பதில கொடுப்பீங்க? விசுவாசி நீங்க சொன்னீங்கன்னா சீசன் சொன்ன மனம் திருந்ததுக்காக ஆராய்ஞ்சு பாரு. சத்தியத்தை கேட்கறது முக்கியம் இல்லை, சத்தியத்துல குளிர் காய்கிறது முக்கியம் இல்லை, சத்தியத்தை புகழ்றது முக்கியம் இல்லை, சத்தியத்தோட அடையாளப்படுத்துறது முக்கியம் இல்லை. சத்தியம் வாழ்க்கையை மாற்றணும், சத்தியம் மனம் திரும்புதலை கொடுக்கணும், புதிய இதயத்தை கொடுக்கணும், அதான் முக்கியம். ஏசாதா அவர்களுக்கு சொன்னார். ரெண்டாவது இந்த பகுதியில 25 27 வசனத்துல ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வாசி 25 27. நியாயத்திற்கு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை தோற்றிருக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. 27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எனக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இப்போ அந்த ஜனங்கள் மனம் திரும்பாத பொழுது அந்த ஜனங்களை எச்சரிக்கிறாரு, அவங்களுக்கு நியாய தீர்ப்பினுடைய அவசியத்தை சொல்றாரு, அவர்களுடைய பெருமையை கண்டிக்கிறாரு, அவருடைய சுயநீதியை கண்டிக்கிறார். இப்போ இயேசு பார்க்கிறார், அவர் இவ்வளவு அங்க யாரும் மனம் திரும்பி வரல, அவர் இவ்வளவு பேசியும் அவரிடத்துல ஒப்புரவாக வரல. அப்ப இயேசு வானத்தை நோக்கி, பிதாவை நோக்கி பார்க்கிறார். தேவகுமாரனா நான் வந்து நான் பேசி நான் வெளிப்படுத்தி இந்த ஜனங்கள் மனம் திரும்புதலையே அப்படின்ற ஆதங்கமும் துக்கமும் இருக்கக்கூடிய அதே வேளையில அவர் வானத்தை பார்த்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, கடவுளுடைய இறையாண்மையுள்ள ஞானம், கடவுளுடைய சர்வ வல்லமையுள்ள ஞானத்தை அன்பையும் இயேசு வெளிப்படுத்துறாரு. பிரதானம் அவர் எங்க என்ன சொல்றாரு, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, எவைகளை மறைத்து, இந்த பலத்த செய்தியுடைய வரக்கூடிய மனம் திரும்புதல், இந்த மனம் திரும்புதலின் வாழ்க்கை, இந்த பரிசுத்தமான நித்திய ராஜ்யத்தினுடைய விசுவாசம், இந்த ஆவிக்குரிய உலகத்தினுடைய சத்தியத்தை கடவுள் யாருக்கு மறைச்சிட்டாரு? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. இப்ப ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்குனா ஏதோ படிச்சவங்க, நம்ம இந்த உலகத்துல பெரிய தத்துவவாதிகள் உயர்ந்து இருக்கிறவங்களுக்கு மறைச்சிட்டாருன்னு அர்த்தம் சொல்லல. பவுல் அதிகமா படிச்சவன் தான், பைபிள்ல மத்தேயு அதிகமா படிச்சவன் தான், அதிக கல்வி கற்ற ஞானவான்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இங்க கல்விமான்கள் ஞானவான்கள் அவர் யாரை இங்க சொல்றாருன்னு சொன்னா, ஆவிக்குரிய ரீதியில சுய ஞானத்தை கொண்டிருக்கிறவர்கள்,
கடவுளை பற்றிய காரியங்களே எங்களுக்கு ஞானம் பூரணமா இருக்குது. கடவுளை குறித்து எங்களுக்கு எந்த வெளிப்பாடும் தேவையில்லை. கடவுளை அணுகிறதுல நாங்க பூரணமா இருக்கிறோம். எங்களுக்கு எப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னு தெரியும், நாங்க பரலோகத்தை எப்படி அடையன்னு தெரியும், கடவுளுக்கு எவ்வளவு பரிசுத்தமான எங்களுக்கு தெரியும் வாழக்கூடிய பரிசேயர்களை போன்ற வேதப்பாரர்களை போன்ற மதத்தை சொல்றார். மத சிந்தனை கொண்டு வாழ்கிறவர்களை சொல்றாரு. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை அவர் மறைத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றார். இந்த உலகத்துல எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், யாரும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் எப்படி வாழ்றது, எனக்கு தெரியும் எப்படி புரிந்து கொள்கிறதுன்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய ஞானத்திலையும் புகழ்லையும் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்துல மேன்மையா இருக்கிறவங்க, உயர்ந்து இருக்கிறவங்க, அவங்கள அவர் சொல்றாரு. அவர்களுக்கு இதை மறைத்து, இந்த கப்பர் நகமும் கோரோசியனும் பெட்சாயினும் ஞானிகளா நினைச்சுக்கிட்டான். நமக்கு ஞானம் இருக்குது, ஏசன்னா புதுசா சொல்ல போறாரா, அவர் என்ன புதுசா வெளிப்படுத்த, இவர் சொன்னது எல்லாமே பைபிள் இருக்குது, இவர் எல்லாத்தையும் பைபிள் இருக்குதான, இதெல்லாம் நமக்கு தெரியுமே, இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிய முடியுமே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் சொல்றாரு, அவர்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். பாலகர்னா குழந்தைகள், குழந்தைகள் அவர் சொல்லல, குழந்தைகளை போல ஆவிக்குரிய ரீதியில சுயஞானமற்றவர்கள், தகுதியை இழந்தவர்கள், முழுமையாக ஒரு குழந்தை, ஒரு பாலகன், ஒரு குழந்தை எப்படி பெற்றோரை சார்ந்து இருக்குது, ஒரு குழந்தை எப்படி அம்மாவுடைய அப்பாவுடைய கரத்தை பிடிச்சு கொள்ளுதோ, அதே போல ஆத்தும ரீதியில கடவுளை பற்றி கொள்கிறவர்கள், தங்களது ஞானத்தையும் தங்களுடைய பலத்தையும் கைவிட்டு, தங்களுக்கு ஒண்ணுமே, தங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஒரு பலமும் இல்லை, ஒரு ஞானமும் இல்லை என்று ஒத்துக்கொண்டு தாழ்மையான உள்ளத்தோடு கடவுளை பிடித்துக் கொள்கிறவர்கள், தேவன் கிருபை செய்யாவிட்டா வாழ முடியாதுன்றதை ஒத்துக்கிறார். அதான் ஏன் சொன்னாரு, இந்த குழந்தைய போல நீ மனம் திரும்பி விசுவாசிகள் சொன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, உன்னால முடியாது, உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு பலன் இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லைன்றத ஒத்துக்க. அதான் நான் சொல்றாரு. பாலகர்கள், அறிவி படிப்பறிவு இல்லை, அந்த மீனவர்கள் அங்க சுத்தியுள்ள விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டவ ஆயக்காரர்கள், இவர்கள் தான் பாலகர்கள். அது உண்மையா வாழ தெரியாதவனா, தவறா வாழ்ந்து சரியா பேச தெரியாதவனா, சரியா செயல்பட தெரியாதவன்றதை ஒத்துக்கிட்டு இயேசுட்ட இறக்கத்தை காண்டி வந்தான். இயேசுடைய பாதத்துல வந்து விழுந்தாங்க. இயேசுவே நாங்க கடவுளிடத்துல சேர முடியல, நாங்க கடவுளோட ஒப்புரவாக முடியல, எங்களுடைய ஆத்மா பரிதாபமான நிலையில இருக்குது, நாங்க அழிவுல இருக்கிறோம், எங்களை காப்பாத்துங்கன்னு வந்து அந்த மக்கள் பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடினால். அப்ப இயேசுவினுடைய அந்த பலத்த செய்கள் யாருக்கு வெளிப்படுத்துன்னு சொன்னா பாலகர்களுக்கு. இந்த பாலகர்கள்ன்றத சீசனை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அவர்கள் தேவனை தொடர்ச்சியாக சார்ந்து வாழ்கிறவர்கள், தேவனுக்கு தங்களது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள், எல்லாவற்றிலும் தேவனை முழுமையாக சார்ந்து வாழ்றீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன பேசினாலும், என்ன செஞ்சாலும், என்ன உட்கார்ந்தாலும், குதிச்சாலும், குடிச்சாலும், நடந்தாலும், போனாலும், யாரோட ஐக்கியப்பட்டாலும் கடவுளை பற்றி கொள்வீங்களா? ஒரு குழந்தை அம்மா இல்லாம அது கதறி அழுதுரும், அதை சுத்தி யாராச்சும் இருந்துகிட்டே இருக்கணும். உறவுகள் இல்லாம தனியா விட்டீங்கன்னா அது கதறி அழுது குழம்பு. அதே போல கடவுளுக்குள்ளான நம்முடைய உறவு, ஒரு சீசன்றவன் அவன் இறுக்கமா கடவுளை பிடிச்சு வாழ்றான். அதான் அவர் சொல்றாரு, ஆம் பிதாவை இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த அறிவு இல்லாத, இந்த புத்தி இல்லாத, இந்த ஞானம் இல்லாத, இந்த ஏழ்மையான ஜனங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துவது உமக்கு பிரியமுள்ள, உமது அன்பாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். சீசன்றவன் கடவுளை சார்ந்து வாழ்றவன், சீசன்றவன் தேவனது அன்பை தொடர்ந்து ருசி பார்க்கிறவன். ஏசு அந்த மக்களுடைய அழிவை பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற சீசர்களை பார்க்கிறார். இந்த இவ்வளவு பெரிய பட்டணம் இந்த வல்லமையை கண்டு மனம் திரும்பாம இருக்குது, ஆனா இந்த பேதமையான மீனவனும், இந்த பேதமையான விபச்சாரனும், ஆயக்காரனும் கடவுளுடைய வெளிப்பாடை பெற்று, பிதாவினுடைய வெளிப்பாடை பெற்று தொடர்ச்சியாக தேவனுடைய அன்பு நினைத்திருக்கிறான் சொல்லி சொல்றார். 27 தான் சொல்றாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சீசன் இயேசுவினுடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன். இந்த சீசர்கள் இயேசுவினுடைய அதிகாரத்தை, இவர் கடவுளால வந்தவர், கடவுளால் அனுப்பப்பட்ட மேசியா, இவர் தேவனை வெளிப்படுத்துகிறவர், இவர் தேவனானவர் விசுவாசிச்சான். அதான் இயேசு அவர்களுக்கு சொன்னார், சகல அதிகாரமும் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனை அறிகிறதுக்கு பிதாவினுடைய கிருபை இல்லாம முடியாது.
பிதா கிருபை இல்லாம குமாரனை யாரும் முழுமையா அறிந்து கொள்ள முடியாது. எந்த பாவியும் தானா இயேசுகிட்ட வர முடியாது. எந்த பாவியும் நான் இயேசுவை ஏத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. எனக்கு இயேசுவை தெரியும் சொல்ல முடியாது. பிதாவுக்கு மட்டும்தான் குமாரனை தெரியும். பிதாவுக்கு மட்டும்தான் குமாரனை தெரியும் சொன்னா பிதாவினுடைய அனுமதி இல்லாம யாரும் குமாரன்கிட்ட வர முடியாது. பிதாவினுடைய கிருபை இல்லாம யாரும் குமாரனை விசுவாசிக்க முடியாது. மரியாள் மூலமா விசுவாசம் வராது. பரிசுத்த ஆண்கள் மூலமா விசுவாசம் வராது. ஊழியக்காரை மூலமா இயேசு எவனும் அறிய மாட்டான். ஊழியக்காரை இயேசு இடத்துல யாரையும் நடத்த மாட்டான். ஊழியக்காரனுக்கு மக்களை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் அவன் கையில இல்லை. இந்த பாஸ்டால இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டான், இந்த ஊழியக்காரனால இந்த தேசம், அதெல்லாம் புரிஞ்சு அப்படிலாம் நடக்கவே நடக்காது. கடவுள் கிருபை பாராட்டாம எந்த மனிதனும் வர முடியாதுன்றாரு. குமாரனை பிதா மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறார். அப்ப பிதாவுடைய விருப்பம் தனிப்பட்ட ஆத்மாவில் இருக்கணும். பிதா மூலம் உங்களை நேசிக்கணும். பிதா குமாரனை உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் வைக்கணும். வெளிப்படுத்தி இருக்கிறாரா? பிதாவினுடைய வெளிப்பாடு, குமாரனை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குதா? அடுத்தவர் சொல்றாரு, குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரா அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பிதாவை யார் அடைகிறது? பிதாவை யாருக்கு தெரியும்? பிதாவின் மூலமா தான் குமாரன் அடைய முடியும். பிதாவை யார் வெளிப்படுத்துறது? குமாரன் மூலமா மட்டும்தான் பிதாவை வெளிப்படுத்த முடியும். குமாரன் எவனை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றிய உண்மையான வெளிப்பாட்டாக வந்தார். அதான் எபிரேயர் 1 சொல்வது, பூர்வ காலங்களில் பங்கு பங்கா வகை வகையா வெளிப்படுத்திய தேவன் குமாரன் மூலமாய் முழுமையாக தன்னை வெளிப்படுத்தினார்னு சொல்லி அவர் சொல்றார். இப்ப கடவுளை பற்றி உண்மையான அறிவை பெறணும்னு சொன்னா இயேசுதான் தேவை. கடவுளை பற்றிய உண்மையான பற்றுவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப இயேசு எப்படி பிதாவை வெளிப்படுத்துறாரு? இயேசு ஒரு மனிதனுக்கு பிதாவை எப்படி வெளிப்படுத்து? அவருடைய போதனைகள் மூலமா, அவருடைய உபதேசங்கள் மூலமா, அவருடைய வாழ்க்கையின் மூலமா, அவரோடு நெருக்கமா உறவு கொள்வதன் மூலமா தான் ஒரு மனுஷன் பிதாவை நெருங்க முடியும். அப்ப அந்த நியாய தீர்ப்புக்கு பாத்திரமா மனம் திரும்பாத அந்த மக்களுக்கு அதான் சொல்றாரு, முதல்ல உன் வாழ்க்கை கடவுளை சார்ந்து இல்லை. நீ கடவுளை பற்றி கொண்டு ஒத்துக்கொண்டு வாழல, மனம் திரும்பி வாழல. கடவுளுடைய அன்பை நீ உணரல. கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் மேல அன்பு கூர்ந்தனால்தான் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். கடவுள் மேல அன்பு கூர்ந்தனால்தான் இந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். கடவுள் மேல அன்பு கூர்ந்தனாலதான் உனக்கு இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அன்பை துரோகம் பண்ணி இந்த அன்பை நீ உணராம வாழ்ந்துன்னு சொன்னா நீ சீசனா இருக்க முடியாது. கடவுள் இந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிற நோக்கமே நீ கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு வாழணும் தான். கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்படுகிறவன் தான் சீசன்றவன். கிறிஸ்து மூலமாக பிதாவை கண்டடைகிறவன் தான் சீசன். இயேசுவை அறியணும்னு சொன்னா இயேசு அறிஞ்சாதான் நீ பரலோகத்தை அடைய முடியும். இயேசு அறிஞ்சாதான் கடவுள் யாருன்னு தெரியும். அதனாலதான் அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன், அவரை தவிர என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு அறியறதுக்கு என்ன வழி? வேதம் மட்டும்தான் ஒரே ஒரு வழி. வேதத்தின் மூலமா நம்ம இயேசு அறியும் பொழுது பிதாவை கண்டடையும். இதை தவிர வேற எந்த வழியிலும் எந்த மனிதனும் பரலோகம் போக முடியாது. இதனாலதான் நம்ம சொல்றோம், புறஜாதி மக்களுக்கு எந்த வெளிப்பாடு இல்லை. புறஜாதி மக்களுக்கு சொர்க்கத்தை பத்தி அறிவு கிடையாது. புறஜாதி மக்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. உண்மையா ஒரு மனுஷன் இயேசு அறியணும்னு சொன்னா அவனுக்கு வேதம் திறக்கப்பட்டு வேதத்திலிருந்து இயேசு வேதத்திலிருந்து அவனுக்கு பிதாவை வெளிப்படுத்தினா மட்டும்தான். இயேசு பிதாவை வேதத்திலிருந்து மட்டும்தான் வெளிப்படுத்துறார். அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவரா பிதாவை அறிகிறதுக்கு வேதத்தை மட்டும்தான் பயன்படுத்துறார். அப்ப வேதத்தை மூடி வச்சுட்டு இயேசு என் கனவுல வந்தாருன்னு சொன்னா, இயேசு நான் மரண படுக்கையில இருந்து இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்து கடவுளை காண்பிச்சாருன்னு சொன்னா அது உண்மையா பொய்யா? இன்னைக்கு மனித அனுபவம், மனித சாட்சி, மனித வாழ்க்கையின் மூலமா இயேசு ஒரு பொழுதும் செயல்படுகிறது அல்ல. இன்னைக்கு எல்லா சபையிலும் போங்க, அவன் எப்படி இயேசுவை சொல்றான்? ஒன்று அவன் அனுபவத்துல சொல்லுவான், நான் இயேசுவோட இப்படி இருந்தேன், எனக்கு இயேசு இப்படி பண்ணாருன்னுவான். இல்லைன்னா உங்களுக்கு இயேசு இப்படி செய்வாருன்னுவான். வேதத்தை தோறது இயேசு இங்க இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டான். நீங்கள் நானும் இயேசு அறிகிறதுக்கு ஒரே ஒரு வழி, பைபிளை திறந்தா மட்டும்தான். பைபிளை திறந்து படிச்சா மட்டும்தான் இயேசுவை பார்க்க முடியும். இயேசு பிதாவின் இடத்துல நம்ம வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இயேசு இரண்டாவது என்ன சொல்றாரு? ஒரு சீசன் என்பவன் அவன் அனுதினமும் பிதாவோடும் குமாரனோடும் உறவு கொண்டவன்.
சீசன் அனுதினமும் மனம் திரும்புறவன் அனுதினமும் வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்கணும். ரெண்டாவது, அவன் அனுதினமும் பிதாவோடும் குமாரனோடு இடைப்படுகிறவனாக தொடர்பு கொண்டு தெரியுங்களா? உங்க வாழ்க்கை அனுதினமும் இயேசுவோடு தொடர்பு கொண்டு இருக்குதா? பிதாவோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? பிதாவோடு இயேசுவோட தொடர்பு கொண்டு சொன்னா தினந்தோறும் அவரை சார்ந்து இருக்கிறது தான். காலையில கண்ணை முழிக்கிறதுல இருந்து வேலை செய்யும் பொழுது, பாத்திரம் வளர்க்கும் பொழுது, துணித வைக்கும் பொழுது, சமைக்கும் பொழுது, போன்ல பேசும் பொழுது கடவுளை சார்ந்து, கடவுளை என்னோட எனக்கு சரியா பேச தெரியல, இந்த போன் கால் வருது எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, இந்த மனிதன்கிட்ட சரியா பேச எனக்கு உதவி செய்யுங்க. வீடை கூட்டும் பொழுது, ஆண்டவரே இது நீர் எனக்கு கொடுத்த அந்த வீடு உமக்கு பிரியமான அந்த வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும்னு சொல்லி அந்த சிந்தையோட இருக்கீங்களா? படிக்கும் பொழுது நீர் எனக்கு இந்த படிப்பை கொடுத்துருக்கிறீ, ஆண்டவரே இந்த படிப்பை நான் உண்மையா படிக்க, கவனத்தோட படிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த வேலையில இந்த மனுஷனுக்கு நான் வேலை பார்க்குறேன், இந்த வேலையை நான் உண்மையா செய்யணும், நான் மனிதனுக்கு பிரியமால உமக்கு பயந்து இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையில உங்களுடைய கரத்தையும் உங்களுடைய நன்மைகளையும் நான் பார்க்கணுன்ற சிந்தையோட அந்த வேலையை செய்யுங்களா? வேலையில பொய் சொன்னா உண்மையாக பரிசுத்த பயத்தோட வேலை செய்யறோமா? குடும்ப உறவுகள்ல கடவுளை சார்ந்து கொள்றோமா? எல்லா இடங்களையும் கடவுளுடைய அன்பை உணர்றீங்களா? ஒரு தண்ணி குடிக்கும் பொழுது, ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் பொழுது, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல இடத்துக்கு போகும் பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய, கடவுளுடைய அன்பு உணரக்கூடிய இருக்குதா? ஆடை மாற்றும் பொழுதும், வண்டியில பயணிக்கும் பொழுதும் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன நன்மையான காரியங்களுக்கு கடவுளுடைய அன்பு உணர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய இருதயங்களா இருக்கிறோமா? இதுதான் குமாரனோடும் பிதாவோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய வாழ்க்கை. ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் தப்பா பார்த்துட்டேன், தப்பா பேசிட்டேன், தப்பா கோவப்பட்டுட்டேன், அப்பா நான் சிந்திச்சுட்டேன், நான் மன்னிங்கன்னு சொல்லி கடவுளிடத்துல மன்னிப்பை கேட்டு அவருடைய அதிகாரத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா? கடவுளை அறிகிற அறிவுல வளர்றோமா? வேதத்தை திறக்காம எப்படி வளருவீங்க? வேதத்தை தியானம் பண்ணாம எப்படி வளருவீங்க? வேதத்தோட உங்க வாழ்க்கை நேரத்தை அர்ப்பணிக்காம எப்படி வாழ்வீங்க? ஒரு சீசனா இந்த அடையாள அடிப்படையா இருக்கணும். உண்மையா மனம் திரும்பினவன் அவன் இயேசுவோடு பிதாவோடு நெருங்கிய உறவுல இருப்பான், அவன் தேவ மனிதனா இருப்பான். உங்களோட என்ன சாட்சி அப்படி வெளிப்படுகிறது? அந்த 6-5 மூணாவது கடைசி ஆண்டவர் சீசனை குறிச்சு இன்னொன்று சொல்றாரு. 28-30 வாசிங்க. வருத்தப்பட்டு பாராட்டுமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாடுகளை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இடைப்பாடுகள் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த வசனம் எல்லா சர்ச்சை வாசலையும் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லாரும் வாருங்கள். நிறைய பெந்தகோஸ்தே போகிற இந்த வசனம் தான் பயன்படுத்திட்டு, கடன் இருக்கா ஏசிட்டவா, கஷ்டம் இருக்கா ஏசிட்டவா, வியாதி இருக்கா ஏசிட்டவா, என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசிட்டவா. இங்க இயேசு என்ன சொல்றாரு? வியாதி உள்ளவர்களின் இடத்தில் வாருங்கள்னு சொல்லல, கடனால் கஷ்டப்படுகளின் இடத்தில் வாருங்கள்னு சொல்லல, பிள்ளை இல்லாம கஷ்டப்படுகளின் இடத்தில் வாருங்கள் அவர் சொல்லல. என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்ன வருத்தம் என்ன பாரம்? இந்த மனம் திரும்பாமல் போன இந்த பட்டணங்களுடைய பிரச்சனை என்னது? அவர்களுடைய பாவமும் பாரமும் தான் பிரச்சனை. இந்த ஜனங்கள் கடவுளுடைய வெளிப்பாட்டையும் குமாரனுடைய தெய்வீக தன்மையும் பிதாவோடு சேர்ந்து வாழாமல் இருப்பதற்கான என்ன காரணம்? அவர்கள் சுமந்து கொள்ளுகிற பாரங்கள். எதுக்கு வருத்தப்படுறான்? அவனுடைய வருத்தத்துக்கான காரணம் என்ன? அவனுடைய வருத்தத்துக்கான காரணம் பாவம் தான். பாவ காரணம் பாவ சுமை. அவன் இடத்துல பாரம் சுமக்கிறான். என்ன பாரத்தை அவன் சுமக்கிறான்? மத்தேயு 23:4 அவர் சொல்றாரு. மத்தேயு 23:4 தெரியாத பாரமான சுமையை கட்டி மனுஷர்கள் மேல் சுமக்கிறார்கள், தங்களை ஒரு விரலினால் அறைகளை தொடமாட்டார்கள். யார் சொல்றாரு? பரிசேயர்கள் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பாரமான சுமைகளை வைக்கிறாங்க. என்ன சுமை? நியாய பிரமாணத்தினுடைய கட்டளை. நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட 613 கட்டளையை கொடுத்து மனுஷன் நியாய பிரமாணத்தை செய்ய முடியாம தோற்று போயிருக்கிறான். அவனை போய் அந்த கட்டளையை செய்ய வச்சு கட்டளைகளை கொடுத்து பாவ பாரத்தால் அவனை சோர்வடைய செஞ்சுட்டான். அவன் பாவ பாரத்தாலும் நியாய பிரமாணத்தினால தோல்வினாலும் வருத்தம் அடைஞ்சு, ஐயோ கடவுளுக்கு பிரியமா வாழ முடியலையே, ஐயோ பரிசுத்தம் அடைய முடியலையே,
ஐயோ தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையிலேயே வருத்தத்தோட பாரத்தை சுமந்து வாழ்றான். இந்த வசனத்தை பயன்படுத்திதான் ஜான் பனியன் மோட்ச பிரயாணத்துல கிறிஸ்தியான் அவன் சுமையோட நடக்கிறான்னு சொல்லி சொல்றார். ஒரு கிறிஸ்துவனை சொல்லும் பொழுது அவன் முதுகு நிறைய சுமையை வச்சுக்கிட்டு அந்த சுமையை இறக்குறதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு காடு மேடை கடந்து கடைசி ஒரு மலையில சிலுவையை பார்த்து அந்த சிலுவைக்கு ஏறி அவன் போகும் பொழுது அந்த அவன் முதுகில் உள்ள பாரம் கரண்டு உழுகும். இந்த வசனத்துல இருந்து அந்த ஓமானத்தை அவர் அங்க பயன்படுத்துறார். பாவத்தினுடைய சுமையை தாங்கி கொண்டு இளைப்பாறுதலை தேடி அலைகிறன்னா இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் சொல்றார். வருத்தப்பட்டு இருக்கீங்களா? பாரத்தோட இருக்கீங்களா? அசுத்தம் அடைகிறதுல வருத்தம் இருக்குதா? பாரம் இருக்குதா? மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருக்குதா? அசுத்தமான நிலைகள் இருக்குதா? பாவம் இருக்குதா? அப்போ நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்ன்ற கட்டளையை கொடு. நீங்க எல்லாம் இதை செய்யுங்கன்னு சொல்லல. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருங்க, நீங்க எல்லாம் உபவாசம் பண்ணுங்க, நீங்க எல்லாம் ஆவியானவர் காத்துருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் ஞானஸ்தானம் எடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் திருச்சபையில் அங்கமா இணைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் பரிசுத்தம் அடைகிறத இதெல்லாம் செய்யுங்க. வருத்தப்பட்டு பாரத்தோட இருக்கிறவே முதல் ஏங்கிட்ட வான்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். அப்படின்னா என்னது? இது சரீர பிரகாரமா நம்ம சபைக்கு வர்றதோ ஆராதனைக்கு வர்றதோ கிடையாது. என்னிடத்தில் வாருங்கன்னா அவரை ஆராதிக்கவோ அவரை துதிக்கவோ அல்லது அவருடைய வார்த்தைக்கு போறதையே சொல்லலாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பார்த்து வாருங்கள்னு சொல்லி அவர் அங்க சொல்றார். பாவ அறிக்கையோடு மனம் திரும்புவதோடு விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்ப்பது. என்னால ஜெயிக்க முடியலை, என்னால வெற்றி கொள்ள முடியல, என்னால மனம் திரும்ப முடியலை, என்னால பரிசுத்தம் அடைய முடியலை, என்னால உங்களுக்கு பிரியமா வாழ முடியல என்ற பாரத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறது. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்க வியாதியை போப்பேன், உங்க கடனை போப்பேன், உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பேன், உங்க நல்ல வாழ்க்கை கொடுப்பேன், செழிப்பு கொடுப்பேன்னு சொல்றேன். உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இப்ப இளைப்பாறுதல் ஏன் தர்றாருன்னா பாரம் சுமக்கிறவனுக்கு. இப்ப பாரம் சுமக்கிறவனுக்கு இங்க என்ன இளைப்பாறுதலை ஆண்டவர் இங்க பிரதானமா அங்க சொல்லாரு? பாவ விடுதலையை தான் இளைப்பாறுதல் சொல்லி சொல்லாரு. பாவத்தினால ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளிலிருந்து விடுதலை, நித்திய ஆத்தும இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்றாரு. உலகத்துல சுகபோனமான வாழ்க்கை இல்லை, உலகத்துல உயர்வான வாழ்க்கை இல்லை, தேவனுக்குள்ளான ஆத்ம சந்தோஷத்தை, தேவனுக்குள்ளான உள்ளான மனம் திரும்புதலின் சந்தோஷத்தை தரதான் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னா என்ன சொல்றாரு? சாந்தம் அப்படின்னு சொன்னா யார்கிட்டையும் பேசாம அமைதியா இருக்கிறது அல்ல. சாந்தம் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் வாங்குறது கிடையாது. சாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப மோசே அவன் பூமி எங்கும் சாந்தம் உள்ளவனா இருந்தான். அவன் பாவத்தை சகிக்கிறவனா இருந்தான். அவன் பாவத்தோடு போராடுகிறவன் தான் சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரிப்பாளர்கள். நம்ம மலை பிரசங்கத்துல பார்த்தோம். ஏசுவர் நான் சாந்தமா இருக்கிறேன், என்ன உன் பாவத்தை நான் சகிச்சுக்கிறேன், உன் பிரச்சனை எனக்கு தெரியுது, உன்னால ஜெயிக்க முடியலன்னு எனக்கு தெரியுது, உன்னால வெற்றி கொள்ள முடியலன்னு எனக்கு தெரியுது, நீ ஆத்ம பாரத்தோட இருக்கிற, வருத்தப்பட்டு இருக்கிறன்னு தெரியுது, நான் சாந்தமா இருக்கிறேன். உன் பாவத்துக்கான தீர்வு நான் தான், உன் மீட்புக்கான தீர்வு நான் தான், உன்னை சகிச்சு போறது நான் மட்டும்தான். உன்னிடத்துல சாந்தமா என்னால மட்டும்தான் இருக்க முடியும், உன் பாவத்தை என்னாலதான் சுமக்க முடியும். நீ பாரம் சுமந்துருக்கிற அந்த பாரத்தை என் மேல வை, உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் பாவத்துக்கான பாடுகளுக்கு என்ன உட்பகுத்துறேன், அதெல்லாம் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றார். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னத்தை அவர்களுக்கு பிரதானப்படுத்தி சொல்கிறார்? இயேசுவினுடைய ஆவிக்குரிய குணம் அவருடைய அதிகாரம் மென்மையாகவும் அன்பாகவும் இருக்கிறதுன்னு சொல்றார். என்னிடத்துல நீ மனம் திரும்பி வரும் பொழுது என் சாந்தத்தாலையும் மனத்தாழ்மையினாலையும் நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன். உன் பாவத்தை நான் சுமந்து உனக்காக நான் பாடுபட்டு உன் மீது என்னுடைய மன துர்க்கத்தை நான் காண்பித்து உனக்காக சிலுவையின் மரண பரியந்த ரத்தம் சிந்தி நான் உன்னை மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். அதனாலதான் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவர் சொன்னார். நுகம் எனக்கு நுகத்தடி, நுகத்தடி எப்பயுமே இந்த உழுகிற எருதுகள் மேல போடுவாங்க.
இயேசு தச்சனால அநேக நுகத்தடி அவர் செஞ்சிருப்பார், அநேக நுகத்தடிகள் அவர் அநேகருக்கு விற்று கொடுத்துருப்பார். இப்போ விவசாயம் பிரதானமான பணியா இருக்கிறதுனால நுகத்தடி எல்லாருக்கும் தெரியும். இப்போ நுகத்தடி ரொம்ப என்ன சொல்ல, கற்பனைக்கு நம்மளாம் நினைச்சபடி நுகத்தடி செய்ய முடியாது. ஒவ்வொரு மாடுக்கும் ஏற்ற மாதிரி தான் நுகத்தடி செய்வாங்க. அந்த மாட்டோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாட்டோடைய கழுத்தினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த நுகத்தடியை, அந்த மாட்டுடைய அந்த கழுத்து நரம்புகள்லாம் பாதிக்கப்பட முடியாது, அதை ப்ராப்பரா இழைச்சு அந்த நுகத்தடியை வைப்பாங்க. மாடு உழுகும் பொழுது அது சந்தோஷமா உழுகுவதற்கு அந்த நுகத்தடி ஒரு முக்கியமான கருவி. அது கவனம் சிதறாம, அது முரண்டு பிடிக்காம, அந்த வேலையை அது கரெக்டா செய்யறதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த நுகத்தடி அது மேல வைப்பாங்க. இயேசு என்ன சொல்றாரு, ஏன் நுகத்தை மேல ஏற்றுக்கொள் அப்படின்னா என்னது? நீ அனுதினமும் இந்த பாவத்தை ஜெயித்து பாரம் இல்லாம இளைப்பாறுதலுக்கு உட்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய அதிகாரத்தை உன் கழுத்து மேல வச்சுக்க. என் உபதேசத்தை, என் அறிவுரைகளை உன் நுகத்தடியாக ஏற்றுக்கொள், என்னிடத்துல கற்றுக்கொள் சொல்லி சொல்றார். அழைக்கிறாரு, விசுவாசிக்க சொல்றாரு, உன் பாவத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப என்னிடத்துல கற்றுக்கொள்னு சொல்லி சொல்றாரு. கற்றுக்கொள்னா ஒரு நாள் நிகழ்வு கிடையாது, சாகிற வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து என்னிடத்தில் கற்றுக்கொள், தொடர்ந்து என் வாழ்க்கையை பாரு, என் உபதேசத்தை பாரு, என்னோட இணைந்து என்கிட்ட கத்துக்கன்றார் சொல்ற. ஒரு சீசன்றவன் தொடர்ந்து அவன் அனுதினமும் கிறிஸ்துவ நோக்கி பார்த்து போகிறவன், கிறிஸ்துவனுடைய பாடுகளை இழப்புகளை தியானிக்கிறவன், கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கருத்தாய் படிக்கிறவன் தான் சீசன். பேசுங்க சீசனுக்கு தான் சொல்றாரு, என்கிட்ட கத்துக்க, என்கிட்ட படி. நீ பாவத்தை ஜெயிக்கணும்னா என்கிட்ட கத்துக்கிட்ட தான் ஜெயிக்க முடியும். நீ பரிசுத்தம் அடையலாம், என்கிட்ட கத்துக்கிட்ட தான் பரிசுத்தம் அடைய முடியும். நீ கடவுளுக்கு பிரியமா வாழலாம், முதல்ல என்னோட இணக்கமா இருந்தாதான் நீ கத்துக்க முடியும். அப்பொழுது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி முடிக்கல. உனக்கு இளைப்பாறுதல் வேணும்னு சொன்னா என் நுகத்தை நீ ஏத்துக்கிட்டு என்கிட்ட கத்துக்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு இதெல்லாம் சபையா சொல்றானா? ஆத்துமாக்கு நீ ஏசிட்ட வந்தா போதும் எல்லாம் சரியாயிருன்றான். ஏசிட்டவா எல்லாம் ஓடி போயிடும், எல்லாம் சரியாயிரும், உயர்ந்துடுவேன். ஆனா ஏசுங்க சொல்றாரு, என்கிட்ட வர்றது மாத்திரம் இல்ல, என் நுகத்தடியை நீ எடுத்துக்க, எனக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும், வைராக்கியமா இரு. உன் வாழ்க்கையில என் வார்த்தை உன் இருதயத்துல ஆழமா செயல்படணும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுதான் உன் வாழ்க்கையினுடைய நுகத்தடி. இதை தவிர எனக்கு அந்த மாட்டுக்கு நுகத்தடியை தவிர எங்கேயும் போகாது. எனக்கு வேதத்துக்கு வெளியே வேதத்தை படிச்சு வேதத்தோடு நான் நேர செலவு வர்றதான் என் வாழ்க்கையினுடைய பிரதான. இதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறதான் என் வாழ்க்கையினுடைய முன்னுரிமைன்னு எடுத்துக்க. என்கிட்ட கத்துக்க, கத்துக்கிறதுனா வளர்றது, தொடர்ந்து கத்துக்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். அப்பதான் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன் இளைப்பாறுதல் இல்லை? ஏன் இக்கட்டு, ஏன் சங்கடம், ஏன் வருத்தம், ஏன் சஞ்சலம், இதெல்லாம் ஏன் என்ன சரியாகிறது இல்லைன்னு சொன்னா இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய கட்டளை உன்னை அழிச்சு போறதுக்கு இல்லை, என்னுடைய கட்டளை உனக்கு பாரமான சுமையா இல்லை, என்னுடைய உபதேசம் உன்னால கை கொள்ள முடியாதுன்றதல்ல. நான் நியாயப்பிரமாணத்தினுடைய சுமையை உன் மேல வைக்கல, 10 கட்டளைகளுடைய சுமையை, முழு நியாயப்பிரமாணத்தினுடைய சுமையை என் மேல வைக்கல. நான் உன் மேல வச்சது என்னுடைய உபதேசம், நற்செய்தியினுடைய உபதேசம், இந்த மீட்பினுடைய உபதேசம், இந்த கிருபையின் உபதேசம், இந்த அன்பின் உபதேசத்தை வைக்கிற. இது மெதுவானது, இது லகுவானது. பரிசுத்தமா வாழ்றதுன்றது ஒரு கிறிஸ்தவனுக்கு பாரம் கிடையாது, அது அவனுடைய ஆசை. இயேசுவுக்கு பிரியமா வாழுன்றது அவனுடைய இருதயத்திலிருந்து எழும்பக்கூடிய ஆழமான ஆசையும் வாஞ்சை. இப்படிப்பட்ட நிலைகளை கொண்டவன் தான் சீசன் சொல்லி அவர் சொல்றார். அப்ப கிறிஸ்தவன் என்றவன் 28-30 என்ன சொல்லுன்னு சொன்னா, அவன் அனுதினமும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறவன். 3 விஷயம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கணும். முதல்ல சொல்றாரு, அவன் அனுதினமும் மனம் திரும்புதல் செய்யறவன், அனுதினமும் மனம் திரும்பி வாழ்றவன். 2வது சொல்றாரு, அனுதினமும் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் தொடர்பு கொள்கிறவன். 3வது சொல்றாரு, ஒரு சீசன்பவன் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறவன். அவன் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிச்சு இயேசுவை பார்த்து அதான் என்னிடத்துல வாழ்றான். தினந்தோறும் அவனுடைய பாரத்தை வருத்தத்தை இயேசுகிட்ட போய் சொல்றேன், தினந்தோறும் அவனுடைய பிரச்சனை இயேசுகிட்ட போய் ஒப்படைக்கிறேன், தினந்தோறும் அவனுடைய கவலையை இயேசுகிட்ட போய் சொல்றான். அவன் சொல்றது மாத்திரமல்ல, அவன் இயேசுவினுடைய பாடுகளை இழப்புகளையும் தியானிக்கிறேன். அதான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
நான் எப்படி பாவத்தை ஜெயிச்சேன்றதை பாரு, நான் எப்படி இளைப்பாறுதலை சம்பாதிச்சேன்றதை பாரு, நான் எப்படி நித்தியத்தை சம்பாதிச்சேன்றதை பாரு. சிலுவையை தியானிக்கிறேன் அவன் தினந்தோறும் அவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து வாழ்றவன் அவன் நித்திய இளைப்பாறுதலை வாஞ்சிக்கிறான். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல், உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு இளைப்பாறுதல் சொல்றாங்க. உங்களுடைய கடன்களில் இருந்து இளைப்பாறுதல், உங்கள் வியாதிகளில் இருந்து இளைப்பாறுதல், உங்கள் குடும்ப பிரச்சனையிலிருந்து இளைப்பாறுதல், உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல். அதுக்குதான் வந்தாரு. நித்திய வாழ்வு கொடுக்குற நித்திய இளைப்பாறுதல் தான் நமக்கு பிரதானமானது. ஒரு சீசன் நித்திய இளைப்பாறுதலை வாஞ்சித்து வாழ்றான். அவனுக்கு இந்த உலகம் சந்தோஷமா இருக்காது. இந்த உலகம் அவனுக்கு அந்நிய தேசம். இந்த உலகம் அவனுக்கு நிம்மதியை கொடுக்காது. இந்த உலகத்துல எங்கேயும் சந்தோஷத்தை நிம்மதியை தேடி ஓட மாட்டான். அவன் எப்பயுமே இயேசுவை பார்ப்பான், இயேசுவினுடைய பாடுகளை பார்ப்பான், இயேசுவினுடைய வார்த்தையை பார்ப்பான். அதற்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து இயேசுவை நோக்கி வாழ்வதற்கு அவன் ஆசைப்படுறான். இதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் இருந்தாதான் நீ உண்மையான சீசர்கள். ஒருவேளை இதெல்லாம் எல்லாருக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி இல்லையே, நான் இன்னும் இந்த உலகத்தான போல இருக்கிறேன், நான் இன்னும் மனம் திரும்பாம நீ கொடுத்த சிலாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் புறக்கணிச்சிருக்கிறேன், எனக்கு மனம் திரும்புதலை கொடுங்க. நான் இன்னமும் உங்களோட உறவு கொள்ளுகிறவனா இல்லை, நான் என்னுடைய சுயநலத்தை காட்டி உங்களை தேடுறவனா இருக்கிறேன். என் வாழ்க்கையை மனம் திரும்பி உண்மையும் போது பிதாவோட உறவு கொள்வனா என்னை மாற்றி அமைங்க. என்னுடைய வாழ்க்கையில போது சாயலுக்கு உப்பா நான் மாறலை. என் வாழ்க்கையில இன்னும் அநேக பலவீனங்களும் பாரங்களும் சங்கடங்களும் வலிகளும் இருக்குது. இதெல்லாம் எடுத்து போட்டு என்னை பரிசுத்தப்படுத்தி என் நித்தியத்தின் பிள்ளையா மாத்துங்க ஆண்டவரே. நான் பரலோக புத்திரன் அந்த உலகத்துல வாழணும். நான் நீர் இந்த உலகத்துல வாழ்ந்தது போல இந்த உலகத்துல உண்மை வெளிப்படுத்துகிற பிள்ளையா வாழணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கிருபை இரக்கத்தை கேட்போம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிச்சு நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமுள்ள சீசர்களாக மாற்றி அமைப்பாரார்.